அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நான் உமது உம்மத்தின் மீது 5 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளேன். எவர் அந்த தொழுகைகளை அவற்றின் நேரத்தில் முக்கியத்துவத்துடன் நிறைவேற்றி என்னை சந்திக்கிறாரோ அவரை ஸ்வர்க்கத்தில் நுழைவிக்க நான் பொறுப்பேற்றுள்ளேன். ஆனால் அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களுக்கு என் மீது எந்த பொறுப்பும் இல்லை. நான் விரும்பினால் மன்னிப்பேன், விரும்பினால் தண்டிப்பேன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தொழுகையை கடமையாக நம்பி அதை பாதுகாத்து வந்தால் அவர் சுவனத்தில் நுழைவார். இன்னும் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளில் ஒரு மனிதனிடமிருந்து முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகை பற்றிதான். அது சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். அது சீர்கேட்டிருந்தால் மற்ற அமல்களும் சீர்கேட்டிருக்கும். இதுவே தொழுகையின் மதிப்பு. இது ஒரு சாதாரண அமல் அல்ல, அல்லாஹுவுக்கும் அடியானுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு. யா அல்லாஹ், 5 நேர தொழுகையை நேரத்தில் மன ஊர்மையுடன் நிறைவேற்றும் வாழ்க்கையை எங்களுக்கு அருள்வாயாக.